Taste the Daily. Taste the Daily. அண்மை செய்தி. தமிழகத்தில் வருகிற 11ஆம் தேதி 12 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விரிவான விவரங்களுக்காக நிகரார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். தொடர்ந்து பல மாவட்டங்களில் 100 டிகிரி செல்சியஸுக்கு மேல வெப்பம் பதிவாகி வருகிறது. இருந்தாலும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக 11ஆம் தேதி தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களிலும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் 11ஆம் தேதி கனமழை மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மே மாதத்திற்கான வெயில் தற்பொழுதே பல பகுதிகளில் தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 11ஆம் தேதி 12 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் 4 பகுதிகளில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு அதிகமாக வெப்பம் என்பது பதிவாகி இருந்தது. குறிப்பாக இன்று, நாளை மறுநாள் என 3 நாட்களுக்கு தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்கள்ல 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மதிய வேளையில் 36 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் பதிவாகக்கூடும் என தகவலை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு இயல்பை விட 2-3 டிகிரி செல்சியஸ் என்பது அதிகமாக இருக்கும் எனவும் 11ஆம் தேதி 12 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மே மாதத்திற்கான அந்த வெப்பநிலை என்பது தற்பொழுது மார்ச் முதல் வாரத்திலே தொடங்கி இருக்கிறது காரணமாக தற்பொழுது தமிழகத்தில் இன்று, நாளை மறுநாள் என 3 நாட்களுக்கு வெப்பநிலை என்பது இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் Taste the Daily.